ஹலோ நண்பா, ஆஃபீஸில் வேலை பார்க்காம வளர்த்துறது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே வாழ்த்திட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலில் அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோ அவங்களும் பார்த்துக்கிட்டும், அவங்களும் அட்லீஸ்ட் அந்த ஆஃபீஸில் கொஞ்ச நேரமாக அவங்களும் ஒழட்டிக்கிட்டுரும். ஆக்சுவலாக இது ஒரு ப்ராங்க் வெப்சைட் தான் நண்பா. இந்த வெப்சைட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், மாட்டிக்காதீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை க்ரோமில் நீங்கள் அடிச்சுட்டு F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து வைட் ஆயிரும். F11 இருக்காதவங்களுக்கு ஃபங்க்ஷன் ப்ளஸ் F11 பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் வைட் ஆயிரும். வைட் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் அப்டேட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டே இருக்கும். நடுவில் நீங்கள் என்ட்ரோ எதுவுமே அடிக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டு அதுவே உங்களுக்கு ஒரு 1 hour ஓடும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரு இப்படி அடிச்சிங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன் லோடாக ஸ்டார்ட் ஆயிரும். இது மாதிரி அது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இதை காமிச்சிட்டு ஸ்க்ரீன் பாருங்கள் ரிப்பேராக இருக்குது, என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1 hour 2 hours நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்பா. முக்கியமான விஷயம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்து திங்கக்கிழமை வந்தோடனே காலையிலே இதை பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா காலையில் எல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா சோலி முடிஞ்சிருச்சு. இதை எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு சாட்டர்டே ஈவினிங் டைம், ஃப்ரைடே ஈவினிங் டைமு, கொஞ்சம் ஈவினிங் டைம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆஃபீஸில் ஆள் இல்லை, அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தடை நீங்கள் கிளிக் பண்ணி ஓட விட்டுருங்க. மறுபடியும் இந்த ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் வெளியிடணும், மறுபடியும் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F11ங்கன்னா மறுபடியும் நார்மல் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து மெயினாக அதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிங்கன்னா நீங்கள் யார்ட்டையும் மாட்ட மாட்டீங்க. சேஃபாக இதை வச்சுக்கிட்டு பாருங்கள், சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சு, என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பார்ட் 2 உங்களுக்கு வேணா இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போடுறேன், அது இதை விட சூப்பராக இருக்கும் நண்பா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் மேனேஜருக்கு ஷேர் பண்ணி மாட்டிக்கங்க. மேனேஜர் ஒரு டைம் நல்லா இருப்பார், இன்னொரு டைம் ஹார்ஷாக லொல்லுன்னு கடிப்பார். ஸோ அந்த டைமில் அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உங்கள் மேனேஜருக்கு, உங்கள் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி மாட்டிக்காதீங்க. இது நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுனால ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி சின்னதாக இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை போட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவையாக நீங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, சூப்பராக இருக்கும். செம்ம ஃபன் கேரண்டி.